ஹாய் த்ரெட்லர்ஸ் ரீசெண்டாக சுசுகி ஆக்சஸ் 125 வந்து ஒரு 12 சேஞ்சஸோட அப்டேட் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் இந்த டிஎஃப்டி மாடலுமே ஒரு 8 சேஞ்சஸ் வந்து மேஜரான சேஞ்சஸ் எல்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றது ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் என்ன புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நமக்கு எடுக்க போதுன்னு ஷோரூம் 9 ஸ்டார் சுசுகி ஒசோரோடில் வந்து ஷோரூம் இருக்குது பெங்களூரில். கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன். என்கொயரிஸ் இது எதானே இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். மொதல் சேஞ்சஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க டிஆர்எல்லோட பிரைட்னஸ் கம்ப்ளீட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஆர்எல்லோட விசிபிலிட்டி டே டைம்ஸுமே பார்க்குறதுக்கு தெளிவாக இருக்குது. ஸோ நான் பழைய ஆக்சஸுமே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். ஸோ இந்த டிஆர்எல் வந்து பாருங்கள், அதே மாதிரி புதுசில் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ பிரைட்னஸ் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அடுத்ததாக இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு இந்த கலர் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றபடி லுக்ஸ்லேயோ அப்பியரன்ஸ்லையோ எந்த ஒரு பெரிய சேஞ்சஸுமே கிடையாது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மீட்டரை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மீட்டர் எப்படி இருக்குது, என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நான் காட்டுறேன். ஸோ லுக்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த பெரிய சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஓபிடி 2Bயில் வந்து அப்டேட் பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் இருக்கோ அதே ஒரு சேஞ்சஸ் தான் இப்போயுமே இருக்குது. டிசைன் வைஸோ மற்றபடி வேறு ஏதாவது ஃபியூச்சர் கட் டவுன் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் முக்கியமாக குறிப்பாக சொல்லணும்னா இன்ஜின் இதிலலாம் வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. இன்ஜினில் தான் நிறையவே ஒர்க் பண்ணியிருக்காங்க சொல்லப்போனால். ஸோ அது என்னென்ன அப்படின்றத வந்து நான் காட்டிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா மீட்டரில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இப்போ பார்த்துருவோம். இதுதான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண 4.2 இன்ச் டிஎஃப்டி டிஸ்பிளே. ஸோ இந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு பழைய இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு பெரிய மாறுதல்களும் கிடையாது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் 1, அதே மாதிரி நமக்கு ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி, ஃபியூல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. லைட்டாக இன்டர்ஃபேஸ் மட்டும் ட்வீக் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ பிரைட்னஸ் வந்து நமக்கு டே டைமில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே அவினிஸில் இருந்தது, அப்படியே ஆக்சஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ட்வீக் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே மாதிரி டே டைம்லேயும் கொஞ்சம் விசிபிலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ரைட் ரிவ்யூ பண்ணும்போது நான் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரத்தில் இந்த வண்டி இது வரப்போகுது. பட்டன்ஸை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெரிய சேஞ்சஸுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து பாஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க, அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ மற்றபடி ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹசர்ட் லைட் கொடுத்துருக்காங்க, அதுவுமே அப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. எந்த ஒரு பெரிய மாறுதல்களும் இல்லை. அடுத்ததாக கீழே வந்து ஒரு சார்ஜிங் போர்ட், இதெல்லாமே பழைய அப்டேட் தான், இதிலலாம் எந்த மாற்றங்களும் இல்லை. ஸோ கீழே வந்து ஒரு சின்ன க்ளோவ் பாக்ஸ் மாதிரி ஸ்டோரேஜ். ஸோ இதுவும் பழைய மாடலில் அப்டேட் ஆனது தான், இந்த புது மாடலுக்கான அப்டேட் வந்து கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னா இன்ஜினில் தான் நிறைய அப்டேட்ஸ் இருக்குங்க. அது என்னென்ன அப்படின்றது ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்காடி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெட்டலில் இருக்குது. ஸோ இந்த சைட் ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்டல், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைபர் தான். ஸோ மற்ற பாடி காம்பனன்ட்ஸ் எல்லாமே இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபைபர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இன்ஜினில் வந்து மேஜரான சேஞ்சஸ் சொன்னாங்க இல்லைங்களா, அது என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஸோ மொதல் விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் சேஞ்சஸ், டார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ லோ ஆர்பிஎம்லேயே, அதாவது நீங்கள் ஆக்சிலேட்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கும் போது டார்க் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத வந்து சுசுகி வந்து இந்த மாடலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம், இந்த வண்டியை நான் ரிவ்யூ பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், இதில் வந்து நமக்கு சிவிடி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றது. ஃபைனலாக மேபி சுசுகிக்கு நம்ம சொன்னது கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். சிவிடி வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, அதாவது டியூன் பண்ணியிருக்காங்க பெட்டர் ஆக்சிலரேஷன் அப்படின்றத வந்து ரீசெண்ட் அப்டேட்ஸில் இந்த ஓபிடி 2B ப்ளஸ் டிஎஃப்டி மாடலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் சேஞ்சஸ் எல்லாம் இருக்குங்க. ஏன் இத்தனை சேஞ்சஸ் வந்து சுசுகி பண்ணுறாங்க? லாஸ்ட் டைமே ஒரு 12 அப்டேட்ஸ் பண்ணாங்க, மறுபடியும் ஏன் இந்த 8 அப்டேட்ஸ் தேவைப்படுது அப்படின்றது எனக்கு புரியல. என்ஜினில் அடுத்த மேஜர் அப்டேட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்லெட்டோட கேம் ப்ரொஃபைல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது குறிப்பாக இன்லெட்டோட சைஸ் வந்து கேம் ப்ரொஃபைல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு வந்து கேம் ரொம்ப நேரத்துக்கு ஓப்பனாக இருக்கும், இதனால் ஃபியூல் அதிகமாக உள்ளே போகும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேபி பவர் வந்து அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ரியல் டைமில் ரைட் பண்ண தான் தெரியும் எந்த அளவுக்கு பவர் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்றது. அடுத்ததாக இருக்க அப்டேட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஜினில் இருக்க இன்லெட் சேம்பரோட சைஸை வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க, லைட்டாக இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐடியல் இஷ்யூ இருக்குது இல்லைங்களா, இந்த சுசுகி ஆக்சஸில் இதுக்கு முன்னாடி இருந்தது. ஸோ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற இன்னொரு மேஜர் அப்டேட் என்ன வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்டரோட பிளேஸ்மெண்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐடியல் ஆர்பிஎம் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சுசுகி சொல்கிறாங்க. பட் இதுக்கு முன்னாடி ஒரு 12 அப்டேட்ஸ் கொடுத்தாங்க, அதுலேயே இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்றது உண்மையாகவே எனக்கு தெரியல.
என்ஜினில் பண்ணியிருந்த மேஜரான அப்டேட்ஸ் இது தான். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டிஸ்பிளேல வந்து கனெக்டிவிட்டி ஃபீச்சருமே இருக்குது. ஸோ இதை நான் வந்து சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கனெக்டிவிட்டி நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லைங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். உங்களால் வந்து சுசுகியோட ரைட் கனெக்ட் அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களால் மேப்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். கால் அண்ட் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த டிஸ்பிளேல வந்து மேப் எந்த அளவுக்கு தெரிய போகுது. ஏன்னா பழைய இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர்ஃபேஸ் நான் அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன். கொஞ்சம் வந்து டிலேவாக இருந்தது, நேவிகேஷன் வந்து அப்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த டிஎஃப்டியில் வந்து எந்த அளவுக்கு மாற்றிருக்காங்க அப்படின்றது வந்து தெரியல. ஸோ நமக்கு மிடில் இருக்க அந்த கன்சோலோட ஐ திங்க் கலர்ஸுமே வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றது வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இதே வந்து நமக்கு லாங் ப்ரெஸ் பண்ணும்போதுமே சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து டாகிள் ஆகுது. ஸோ மீட்டர்லுமே சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றது வந்து நான் கம்ப்ளீட் ரிவ்யூவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பட் இப்போதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு நேவிகேஷன் ஆப்ஷன் இருக்குது. பழைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படியே வந்து கேரி ஃபார்வேர்ட் ஆகுது. எந்த ஒரு மாற்றங்களுமே கிடையாது. அடுத்ததாக ப்ரைஸிங் விஷயத்துக்கு வந்துடுவோம். ஸோ இந்த சுசுகி ஆக்சஸ் 125ல மொத்தமாக 4 வேரியண்ட்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்க இந்த டிஎஃப்டி வேரியண்ட் வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 1,05,481 ரூபா வருது. ஸோ டீட்டெயிலான ஆன்ரோட் ப்ரைஸ்க்கு சுசுகி ஷோரூம் வந்து மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வண்டி ஏன் அப்கிரேட் பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் தெளிவான ஒரு என்னோட ப்ராஸ்பெக்டில் ஏன் பண்ணாங்க அப்படின்றத வந்து தெளிவாக இன்னொரு வீடியோவில் வந்து பேசியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுமே உங்களுக்கு வந்து சஜஷனில் வரும். அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். சுசுகி ஆக்சஸ் வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஹார்த்தர்லஸ் பிரவீன்.